இப்போ நாம கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம கடந்த 2 வாரமாக, அதாவது இந்த தலைப்புல போன வாரம், அதுக்கு முந்தின வாரங்களுக்கு முன்னாடி நாம் இந்த தலைப்புல நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இது என்ன தலைப்பு அப்படின்னா, எழுப்புதல் என்கிற ஒரு வார்த்தையினுடைய ஒரு தலைப்பு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவத்திலே இந்த எழுப்புதலை குறித்து நிறைய இடங்களிலே பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். சோ நம்ம என்ன கேட்கிறோம், இந்த கிறிஸ்தவ உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலங்கள்ல எழுப்புதல் 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 என்ற ஒரு வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் அநேக நபர்கள் மூலமாக நம்ம கேள்விப்படுகிறோம். இப்ப நீங்க டிவியை ஓபன் பண்ணீங்கன்னா எழுப்புதல், அதே மாதிரி ஒரு நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா எழுப்புதல் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். அதே மாதிரி வாட்ஸ்அப்ல உங்களுக்கு சில போஸ்டர் வரும், அதுல பாத்தீங்கன்னா எழுப்புதல் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம பார்ப்போம். இப்ப இந்த எழுப்புதல் என்ற வார்த்தை என்றால் என்ன, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை தான் நாம் ஒரு சில வாரங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். இப்ப பைபிள்ல எழுப்புதல் அப்படின்ற ஒரு வார்த்தை எழுதப்படவில்லை. ஆனா அதுக்கு பதிலாக உயிர்ப்பிக்கப்படுதல், உயிர்ப்பித்தல், இந்த மாதிரி வார்த்தைகள் என்ன ஆகிறது, உயிரடைய செய்தல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிவைவ் அப்படின்னு வார்த்தை வரும். ஆனா அந்த எழுப்புதல்னா என்னன்னா ரிவைவல் அப்படின்னு வரும். ரிவைவல். அப்போ இந்த ரிவைவல்ன்ற வார்த்தை பைபிள்ல கிடையாது. ஆனா ரிவைவ் அப்படின்ற வார்த்தை என்ன இருக்குது, பைபிள்ல இருக்குது. அப்போ நம்ம பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல முதல்ல அந்த ரிவைவ் அப்படின்ற வார்த்தை எங்க இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். யாக்கோபு அவர் வயசா இருக்கிறாரு, யோசேப்பு என்ன ஆயிட்டாரு, செத்து போயிட்டாருன்னு நினைச்சிருக்கிறாரு. அப்போ அவருக்கு ஒரு செய்தி வருகிறது, யோசேப்பு எப்படி இருக்கிறாரு, உயிரோடு இருக்கிறாருன்னு செய்தி வந்த உடனே அவருடைய ஆத்மா என்ன ஆயிடுச்சு, உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. அப்போ அது அவருடைய உயிர் இருக்குது. ஆனா அவர் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார்னா, சோர்ந்து போன, தளர்ந்து போன, வாழ்க்கையிலே வாழ வேண்டாம் என்ற நினைவோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு. ஏன்னா அவர் நேசித்த பையன் என்ன ஆயிட்டான், இறந்து போய்விட்டான் அப்படின்ற ஒரு செய்தி. ஆனா உண்மையா அவன் இறக்கல, ஆனா அவன் உயிரோடு இருக்கிறான்னு அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன ஆயிட்டாரு, ரிவைவ் ஆயிட்டாரு, அவர் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, யாக்கோபு. அடுத்தது சிம்சோன். ஒரு பெரிய சண்டை போடுறாரு, தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கலன்னா செத்து போயிடுவாரு. அப்போ அவருக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யறாரு, தண்ணி வருது, தண்ணியை குடிச்சு என்ன ஆயிட்டாரு, மறுபடியும் உயிர் அடைந்து விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தோம் எலிசா, 2 பேர். அவங்க எலியா என்ன பண்றாருன்னா, ஒரு குழந்தைய, ஒரு சின்ன குழந்தைய உயிரோட என்ன பண்றாரு, எழுப்புறார். அந்த குழந்தை உயிர் அடைகிறது. அதுக்கப்புறம் எலிசா, அவருடைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அவர் செத்து போயிட்டாரு. அவரை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. ஒரு வாலிபனை அடக்கம் பண்றதுக்காக கொண்டு வராங்க. அந்த வாலிபனுடைய ஒரு அவசரத்துல அந்த வாலிபனுடைய சடலத்தை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, எலிசாவுடைய கல்லறையில போட்டாங்க. அங்க எலிசாவுடைய எலும்பு இருக்குது. அந்த வாலிபனுடைய சடலம் அந்த எலும்புல பட்ட உடனே அந்த வாலிபன் என்ன ஆயிட்டான், உயிர் அடைந்து விட்டான், அவன் உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டான். அப்போ ரிவைவ் ஆயிட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தை அதுல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா வேற எந்த புஸ்தகத்திலையும் அந்த ரிவைவ் அப்படின்ற வார்த்தை எங்குமே இல்லை. அதுக்கப்புறம் நேரம் எங்க வருதுன்னா, சங்கீதங்களிலே அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சங்கீதம் 71, சங்கீதம் 80, சங்கீதம் 85, சங்கீதம் 119, இதுல எல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த எழுப்புதல் அப்படின்ற ஒரு வார்த்தை, அந்த உயிர்ப்பிக்கப்படுதல் என்ற ஒரு வார்த்தை. இதுல சங்கீதக்காரன் சொல்லுகிறது என்ன, அவர் ஒரு சில இடத்துல ஒப்பாரி வைக்கிறார், என்ன உயிர்ப்பிக்க ஆண்டவரேன்னு ஒப்பாரி வைக்கிறார். இன்னும் ஒரு சில இடத்துல என்ன சொல்றாரு, எனக்கு ஆபத்து வரப்போகிறது, ஆண்டவரே இந்த ஆபத்துல இருந்து என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க, உங்க உதவி எனக்கு தேவை அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன உயிர்ப்பிங்க அப்படின்னு சொல்றார். சரிங்களா? இதெல்லாம் எல்லாமே எங்க வருது, அவங்க ஆத்மாவில் நொடிஞ்சிருக்கிறாங்க. அது அப்படின்னா என்ன, மனசளவுல சோர்ந்து போயிருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன தேவை, ஒரு உற்சாகம் தேவை. அதுக்கப்புறம் சரீர பிரகாரமாக அவங்க உயிர் போகக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கிறாங்க. சரீர பிரகாரமாக அவங்களுக்கு என்ன பண்ணப்படுது, அவர்களுடைய உயிர் அவங்க திரும்ப கொடுக்கப்படுகிறது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல தான் இந்த வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்குது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக நம்ம பைபிள்ல என்ன பண்றோம், வாசித்திருக்கிறோம். எதுல இருந்து, ஆதி ஆகமத்துல இருந்து சங்கீதம் வரைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம தீர்க்க தரிசன வசனத்துல நம்ம பார்க்க போகிறோம், தீர்க்கதரிசிகள் இதை எப்படி பயன்படுத்துகிறார்கள். இப்போ அதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள் ஏன் உருவாக்கப்பட்டார்கள்,
தீர்க்கதரிசிகள் வாழ்ந்ததனுடைய நோக்கம் என்ன, தீர்க்கதரிசிகள் ஏன் இந்த தீர்க்க தரிசனங்களை ஜனங்க சொன்னார்கள், இதெல்லாம் நம்ம அறிந்திருக்க வேண்டும். அதாவது நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, பூமியை உண்டாக்குறார், பூமியை படைக்கிறார், மனிதர்களை உண்டாக்குகிறார். அப்போ மனிதர்கள் சிலர் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாங்க, சிலர் கர்த்தருக்கு என்ன பண்றாங்க, கீழ்ப்படியாம போறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததியை ஒரு பெரிய ஜனக்கூட்டமா ஆண்டவர் என்ன பண்றாரு, உருவாக்குறார். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த ஜனக்கூட்டத்துக்கு கட்டளைகளை கொடுக்கிறார். ஆண்டவர் தன்னுடைய கட்டளைகளை என்ன பண்றாரு, அவங்களுக்கு கொடுக்கிறாரு. இந்த கட்டளைகளின்படி நீங்க என்ன பண்ணணும், வாழணும். இந்த பூமியில் இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு நீங்க என்னவா இருக்கணும், முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்ப ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம என்ன பண்றாங்க, போறாங்க. ஆண்டவரை விட்டு என்ன பண்றாங்க, பின்வாங்கி அல்லது ஆண்டவரை விட்டு தூர போயிடுறாங்க. ஆண்டவருடைய கட்டளைக்கு அவங்க என்ன பண்றது இல்ல, கீழ்ப்படுகிறது இல்ல. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் யாரை எழுப்புகிறார், தீர்க்க தரிசிகளை எழுப்புகிறார். அப்போ இந்த தீர்க்க தரிசிகள் பல விதமான பின்னணியிலிருந்து வராங்க. சிலர் ராஜ குடும்பத்திலிருந்து வராங்க, சிலர் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வராங்க, சிலர் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களா இருப்பாங்க. ஆண்டவர் திடீர்னு அவங்களை என்ன பண்ணுவாரு, வா நான் சொல்றத போய் சொல்லுவாரு. இந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த தீர்க்க தரிசிகளை என்ன பண்ணுகிறார், கூப்பிடுகிறார், அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார், நீ வா, நான் சொல்றத போய் அந்த ஜனத்துக்கு என்ன பண்ணு, சொல்லு. அப்போ இந்த தீர்க்க தரிசிகளுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த தீர்க்க தரிசிகள் போய் ஜனங்கள் செய்யக்கூடிய தவறுகளை அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும், சுட்டி காட்ட வேண்டும். அதாவது அந்த காலங்கள்ல ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படி அவங்க நடக்கலனா அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்னதான் செய்யறாங்கன்னா, அக்கிரமம் செய்கிறார்கள். அதாவது நம்ம இந்த பூமியில பார்க்கிறோம், நன்மை தீமை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதாவது நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அதாவது தீமையை ரொம்ப பெருசா நினைக்கிறோம். அதாவது தீமைக்கு இணையா இருளும் நன்மைக்கு எதிராக வெளிச்சபத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து, இருள் ரொம்ப அதிகமா இருக்கிறது, தீமை இந்த பூமியில அதிகமா இருக்கிறது, அது எல்லாத்துக்கும் யார் தான் காரணம், கடவுள் தான் காரணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது இருள் அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. என்ன கிடையாது, இருள் என்ற ஒன்று கிடையவே கிடையாது. இருள் ஏன் இருக்கிறது அப்படின்னா, அந்த இருளுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, வெளிச்சம் இல்லாமை. வெளிச்சம் இல்லாமைக்கு பேர் தான் என்னது, என்னது, இருள். இப்போ உண்மையாவே இருள் என்று ஒன்று இருக்கிறதா, இருள் வந்து விட்டதா அப்படின்னா, இருள்லாம் வராது, இருளும் இல்ல. அங்க என்ன இல்லைன்னா, ஆக்சுவலா என்ன இல்ல, வெளிச்சம் இல்ல. அதனால தான் அங்க என்ன இருக்குது, இருள் இருக்கிறது. அதே மாதிரிதான் நன்மை தீமை. தீமை என்று ஒன்று, ஒரு உருவம் ஒன்று இருக்கிறதா, தீமை என்ற ஒன்று இருக்கிறதா, உண்மையாவே அது இல்லை. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த இடத்துல என்ன இல்லை, நன்மை இல்லை. ஆகவே அங்க என்ன இருக்கிறது, தீமை இருக்கிறது. அப்படிதான் நம்ம இந்த பூமியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ கடவுள் கட்டளை கொடுக்கிறாரே, ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா, மக்கள்லாம் என்னவா மாறணும், நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும், நல்லவர்களாய் மாற வேண்டும். அப்போ நன்மை செய்கிறவர்கள் பெருக 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 ஆட்டோமேட்டிக்கா எது போயிடும், எது போயிடும், தீமை அந்த பூமியை விட்டு என்ன பண்ணிடும், அகன்று போய்விடும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ நம்மளே ஒரு காலத்துல எப்படி இருந்திருப்போம்னா, இருளில தீமை செய்கிறவங்களா இருந்திருப்போம். இப்போ நம்ம இயேசுவை அறிந்து கொண்டு, இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு 10 40 50 பேர் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 50 பேரையும் சேர்த்துக்கோங்க, என்னையும் சேர்த்து சொல்றேன். இந்த 50 பேர் நம்ம இப்போ இருக்கிறோம். ஆனா ஒரு காலத்துல இந்த இடத்துல நம்ம இல்ல. ஒரு காலத்துல எங்க இருந்தோம்னா, இருளில இருந்தோம், தீமை செய்கிறவங்களா இருந்தோம். இப்போ அந்த 50 பேரும் இப்போ எந்த பக்கம் வந்துட்டோம், வெளிச்சத்தின் பக்கத்துல வந்துட்டோம், நன்மை செய்கிறவங்களா மாறிட்டோம். அப்போ இந்த 50 பேர் செய்ய வேண்டிய தீமை இந்த பூமியில என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சி போய்விட்டது, இல்லாமல் போய்விட்டது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்ப இந்த நம்ம 50 பேரு இதுக்கு முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம செய்த தீமை, இந்த பூமியில செய்த தீமை இப்பொழுது இல்லை. இப்போ நம்ம எல்லாம் எந்த ஷிப்டுக்கு வந்துட்டோம், வெளிச்சம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோம், நன்மை என்ற இடத்துக்கு வந்துட்டோம், தேவ பிள்ளை என்ற இடத்துக்கு வந்துட்டோம். அதனால நம்ம மூலமா இந்த பூமியில என்ன நடக்கிறது இல்லை, இப்போ தீமையான செயல்கள் நடப்பதில்லை. அதுக்கு பதிலா நம்மளால் இந்த 50 பேரால இந்த பூமியில் என்ன நடக்கிறது,
நன்மையான செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நன்மை செய்கிறவர்களா இருக்க வேண்டியவர்கள் இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? தீமை செய்கிறவர்களாக, அக்கிரமம் செய்கிறவர்களாக, அநியாயம் செய்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். இப்போ கடவுள் என்ன பண்றாரு? தீர்க்கதரிசி எழுப்புறாரு. தீர்க்கதரிசி போய் என்ன பண்றாரு? அவங்க கிட்ட போய் என்ன பண்றாரு? தீர்க்க தரிசனம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க எப்படி மாறிட்டீங்க? தீமையானவர்களாய் மாறிவிட்டீர்கள். இது கடவுளுக்கு ஏற்புடையது அல்ல. நீங்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு என்ன பண்ணாம போயிட்டீங்க? கீழ்ப்படியாம போயிட்டீங்க. நீங்க என்ன பண்ணுங்க? கடவுள் பக்கமா திரும்புங்க, நீதியின் பக்கம் திரும்புங்க, வெளிச்சத்தின் பக்கம் திரும்புங்க, நன்மையின் பக்கம் திரும்புங்க அப்படின்னு அவங்களுக்கு போய் என்ன பண்றாரு? சொல்றார். சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க திரும்பலனா உங்களுக்கு என்ன வரப்போகுது? நியாய தீர்ப்பு வரப்போகுது, அழிவு வரப்போகுது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? அந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் யார் பக்கத்தில் திரும்பணும்? கர்த்தர் பக்கத்தில் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனம் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன். தீர்க்கதரிசிகள் என்ன சொன்னார்கள்? இது ஏற்கனவே நம்ம நிறைய முறை வாசித்திருப்போம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்கள் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ கர்த்தர் என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசி அனுப்புறார். யாரு? மல்கியா தீர்க்கதரிசி அனுப்புறார். அனுப்பி என்ன சொல்றாரு? உங்கள் பிதாக்கள் நாட்கள் தொடங்கி என்னுடைய கட்டளைகளுக்கு என்ன பண்ணாம போனீங்க? கீழ்ப்படியாமல் போனீங்க. இப்போ யார்கிட்ட திரும்புங்க? கர்த்தரிடத்துக்கு திரும்புங்க. அப்போ கர்த்தர் யார்கிட்ட திரும்புவார்? உங்களிடத்திற்கு திரும்புவார். அப்போ தீர்க்கதரிசியுடைய வேலை என்ன? ஜனங்களை யார் இடத்தில் திருப்பணும்? கர்த்தரிடத்தில் திருப்ப வேண்டும். அல்லேலூயா. அவங்களுடைய துன்மார்க்கத்தில் அவங்க என்ன பண்ணணும்? மனம் மாறி நன்மையை செய்கிறவர்களா என்ன பண்ணணும்? நன்மை செய்கிறவர்களா, நற்கிரியை செய்கிறவர்களா என்ன பண்ணணும்? அவங்க மாற வேண்டும். இப்போ திருப்பியும் ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த நன்மை செய்வதானாலும் சரி, தீமை துன்மார்க்கம் செய்வதானாலும் சரி, இப்போ இதுல பாதிக்கப்படுகிறவர்கள் என்று ஒரு சிலர் இருக்கதான் செய்வார்கள். இப்போ நம்ம நன்மை செய்தாலும் அதனுடைய பாதிப்பு யாருக்கு? மற்றவர்களுக்கு. இப்ப நீங்க நன்மை செய்யறது யாருக்கு செய்ய போறீங்க? யாரோ ஒருத்தருக்கு செய்ய போறீங்க. அதே மாதிரி தீமையான காரியங்கள், துன்மார்க்கமான காரியத்தை செய்தாலும் அது யாரோ ஒருத்தருக்கு தான் என்ன பண்ண போறீங்க? செய்ய போறீங்க. இப்போ உதாரணம் எடுத்துக்கோங்க. ஒரு தீவு ஒன்று இருக்குது. அந்த தீவுல ஒரே ஒரு நபர் மட்டும் இருக்கிறார். இப்ப அந்த நபர் துன்மார்க்கன்னு சொல்வீங்களா, நல்லவர்னு சொல்வீங்களா? ஒரு தீவு, அந்த தீவுல ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறார். அவரை நல்லவர்னு சொல்ல முடியுமா, இல்ல துன்மார்க்கன்னு சொல்ல முடியுமா? ரெண்டும் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, இப்போ அவர் நல்லவர் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த கேள்வி வரும், அவர் யாருக்கு நன்மை செஞ்சார்? அந்த தீவுல வேற யாருமே இல்லை. அப்ப யாருக்கு இவர் நன்மை செஞ்சாரு? யாருக்குமே நன்மை செய்யல. அதே மாதிரி ஒரு துன்மார்க்கர் அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி வரும், இவர் யாருக்கு தீமை செஞ்சாரு? ஏன்னா அந்த தீவுல யாருமே இல்ல. அப்போ நாம் நல்லவராக வாழ்ந்தாலும் கெட்டவர்களாக வாழ்ந்தாலும், நாம் செய்கிற நன்மையானாலும் நாம் செய்கிற தீமையானாலும் யாரோ ஒருவரை என்ன பண்ண போகுது? பாதிக்க போகுது. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப வாங்க, ஆண்டவர் தீர்க்கதரிசியை போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க? தீமையான காரியம் செய்றீங்க, துன்மார்க்கமான காரியங்களை செய்றீங்கன்னு சொல்றாரு. இப்ப இவங்க செய்கிற துன்மார்க்கமான செயல்கள் யாரை பாதிக்கிறதுனா, அந்த தேசத்துல வாழக்கூடிய எல்லாரையும் அது என்ன பண்ணுகிறது? பாதிக்கிறது. இந்த எல்லாரும் என்று சொல்லி வரும்போது அதுல ஒரு சின்ன கூட்டம் இருக்குது. எல்லாரும் என்று சொல்லுகிறதுல ஒரு சின்ன கூட்டம். என்ன கூட்டம்னா, அது உண்மையாகவே தேவனை விசுவாசிக்கக்கூடிய ஒரு கூட்டம். இப்ப எப்பவுமே இஸ்ரவேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பெரும்பான்மையான மக்கள் தீமைகளை செய்தாலும் கர்த்தரை விட்டு விலகி போனாலும் ஒரு சிறு கூட்டம் எப்பவுமே கர்த்தர் பின்னாடி என்னதான் போயிட்டு இருக்குது? பின்பற்றி போய் கொண்டுதான் இருக்குது. அந்த சிறு கூட்டத்தெல்லாம் யார் இருக்கிறா? இந்த தீர்க்க தரிசனம் சொல்ல தீர்க்கதரிசி இருக்கிறார். அந்த சிறு கூட்டத்துல சில நீதிமான்கள் இருக்கிறாங்க. அந்த சிறு கூட்டத்துல சில தேவ பக்தி உடையவர்கள் இருக்கிறாங்க. இப்போ
பொதுவா ஒரு பெரிய ஜனக்கூட்டம், இஸ்ரவேல் ஜனக்கூட்டம். அந்த ஜனக்கூட்டத்துல ஒரு சின்ன கூட்டம் ஆண்டவர் பின்னாடி போற கூட்டம், தேவ பக்தி உள்ள கூட்டம், நீதியான கூட்டம், நியாயமான கூட்டம். ஆனா ஒரு பெரும்பான்மையான கூட்டம் தீமை செய்கிற, அக்கிரமம் செய்கிற, அநியாயம் செய்கிற ஒரு கூட்டம். சரிங்களா? இப்ப இந்த சின்ன கூட்டத்துல இருந்து ஒருத்தர் தீர்க்கதரிசி எழும்புறாரு, போய் அந்த பெரிய கூட்டத்துக்கு சொல்றாரு, கர்த்தர் விட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, பின் வாங்கி போயிட்டீங்க. கர்த்தர் இடத்துக்கு என்ன பண்ணுங்க, திரும்புங்க. இல்லைன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது, நியாய தீர்ப்பு வரப்போகுது. இப்போ அவங்க மனம் திரும்புற மாதிரி இல்ல. கடவுள் என்ன கொடுக்குறாரு, நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லும்போது வேற ஊர்ல இருந்து வந்து அவங்களை என்ன பண்றாங்க, அழிக்கிறாங்க, கொல்றாங்க, வெட்டுறாங்க, பெரிய அபாயங்கள் ஏற்படுது. இவங்களுக்கு வேற ஊருக்கு என்ன பண்றாங்க, கடத்தி கொண்டு போறாங்க, சிறைப்பட்டு கொண்டு போறாங்க. இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் நடக்குது. அப்ப இந்த பெரும் கூட்டத்துக்கு இந்த அழிவு வரும்போது அதுல யாரும் பாதிக்கப்படுறா, இந்த சிறு கூட்டமும் பாதிக்கப்படுகிறது. விளங்குதா நான் சொல்றது? ஏற்கனவே இந்த சின்ன கூட்டத்துக்கு யார் மூலமா பிரச்சனை, இந்த பெரும் கூட்டத்து மூலமா பிரச்சனை. இவங்க செய்யற அநியாயங்கள், அக்கிரமங்கள் யாரை பாதிக்குது, இந்த சின்ன தேவனை பின்பற்ற கூட்டத்தை பாதிக்குது. சரி, இதோட முடிஞ்சு போச்சான்னா இல்ல, ஆண்டவர் கொடுக்கிற நியாய தீர்ப்பும் அவங்களையும் பாதிக்குது, இவங்களையும் பாதிக்குது, இந்த சின்ன கூட்டத்தையும் பாதிக்குது. உதாரணம் சொல்றேன் பாருங்க. இந்த பாபிலோனிய சிறையிருப்புக்கு வந்து இந்த ஜனங்களெல்லாம் சிறை பிடிச்சிட்டு கொண்டு போறார் நேபுகாத்நேச்சார். அப்படி போகும்போது கூடவே யாரெல்லாம் போனா, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கக்கூடிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்களும் என்ன பண்ணப்பட்டாங்க, அங்க கொண்டு போகப்பட்டாங்க. இப்ப இவங்கெல்லாம் வைராக்கியமானவங்க தானே, கடவுளுக்காக வைராக்கியமா இருந்தவங்க தானே. ஏன் கடவுள் இவங்களை இங்க விட்டுல? ஏன்னா அந்த தீமையானவர்களுக்கு வரக்கூடிய அதே தண்டனை யாரையும் வந்து தொடுது, நன்மை செய்கிறவளையும் வந்து தொடுகிறது. தானியேல் தீர்க்கதரிசி ஏன் பாபிலோனுக்கு போகணும்? அவர் நல்ல மனுஷன் தானே, கடவுளுக்கு பிரியமான மனுஷன் தானே. ஆனா அப்படிதான் நடக்குது. அதுதான் வந்து ஏதி. அப்போ நல்லா நீதிமானா வாழ்ந்தவர்களுக்கும் அந்த நியாய தீர்ப்பு வரும்போது அவங்களும் என்ன பண்றாங்க, இதுல பாதிக்கப்படுறாங்க. இவங்களும் எங்க போறாங்க, அந்த நியாய தீர்ப்புல போய் மாட்டுறாங்க. அவங்களுக்கும் என்ன வருது, நிறைய இடர்பாடுகள், பிரச்சனைகள் வருது. ஆனா அந்த ஊருக்கு போனாலும் அவங்க எப்படிதான் இருக்கிறாங்க, நீதிமானாக, நியாயம் செய்கிறவர்களாக, பக்திமான்களாக, தேவனுக்கு பிரியமானவர்களாக அவங்க என்ன பண்றாங்க, வாழத்தான் செய்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தானியேல் காலங்களில் ஆண்டவர் ராஜாக்கள் மாற மாற வரும்போது ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் சொந்த ஊருக்கு வராங்க. ஆனா தானியேல் அதே ஊர்ல என்ன ஆயிட்டாரு, இறந்து போயிறாரு. அவர் திரும்பிலாம் அவங்க சொந்த ஊருக்குலாம் வரல. ஆனா அவர் எந்த ஊர்ல போய் இருந்தாலும் அவர் தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனா என்ன பண்ணாரு, வாழத்தான் செய்தார். சரி, இதுதான் தீர்க்கதரிசிகள் காலங்கள்ல நடந்த செயல்பாடுகள். சரிங்களா? இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு வசனத்தை சொல்றார். இதை ஏன் சொல்றாரு, யாருக்கு சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 57:15வது வசனம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதுமானவர் சொல்லுகிறார். சோ இது தீர்க்கதரிசி தான் சொல்றாரு. ஆனா கர்த்தர் சொல்லுகிறது மாதிரி இவர் என்ன பண்றாரு, சொல்றார். சோ இப்ப இவர் சொல்றது யார் சொல்றது, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. சோ இவர் சொல்றாரு, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவனுமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உன்னதத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், இங்க என்ன வார்த்தை வருது, உயிர்ப்பிக்கிறதற்கும், ரிவைவ் பண்றதுக்கும், அப்புறம் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றார். சோ இங்க என்ன சொல்ல வர்றது, தீர்க்கதரிசி சொல்ல வர்றது, பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். சோ பணிந்தவர்கள், நொறுங்கினவர்கள், இவங்களை கர்த்தர் என்ன பண்ண போறாராம், உயிர்ப்பிக்க போறார். ஓகேவா? அடுத்தது சொல்றாரு, நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன். அப்போ இவங்களை நான் முதல்ல என்ன பண்ண போறேன், உயிர்ப்பிக்க போறேன். அப்புறமா இவங்களோட நான் என்ன பண்ண போறேன், வாசம் பண்ண போறேன். புரிஞ்சா? இததான் தீர்க்கதரிசி சொல்றார். இந்த இடத்துல ரிவைவ் என்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார், உயிர்ப்பிக்கிறது அப்படின்றது. இப்போ இந்த பணிந்தவர்கள்
அல்லது இந்த நொறுங்கினவர்கள் யார்? இந்த பணிந்தவர்கள் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, நொறுங்கினவர்கள் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்கள், பணிந்த ஆவி உள்ளவர்கள் என்ற ஒரு வார்த்தை இருக்குதா? இவங்கெல்லாம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், கடவுளுடைய பிள்ளைகளை ஒரு சின்ன கூட்டம் நீதியின் கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் அநீதி செய்கிற அக்கிரமம் செய்கிற ஒரு கூட்டம். சரியா? இப்ப இந்த ரெண்டு கூட்டமே எங்க போயிடுச்சு? சிறையிருப்புக்கு போயிடுச்சு. சிறையிருப்புக்கு போனதுக்கு அப்புறமா இந்த அநீதி உள்ள கூட்டத்துல ஒரு சிலர், நல்லா கவனிக்கணும், இந்த அநீதி நிறைந்த கூட்டத்துல ஒரு சிலருக்கு என்ன வருகிறது? ஒரு உணர்வு ஏற்படுகிறது. என்ன உணர்வு ஏற்படுகிறது? நான் இப்பொழுது படக்கூடிய கஷ்டம் எதினால் என்றால், நான் செய்த அநீதியினாலே, நான் செய்த அக்கிரமத்தினாலே, நான் செய்த பாவத்தினாலே எனக்கு என்ன வந்திருக்கிறது? ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது. அதனாலதான் இப்ப நானும் என் குடும்பம் என்ன பண்றோம்? கஷ்டப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சிறையிருப்புக்கு போன பின்பு அல்லது நியாய தீர்ப்பு அவர்களுக்கு வந்த பின்பு அவர்கள் உள்ளத்திலே உணர்ந்தவர்களாக, உள்ளத்திலே உடைக்கப்பட்டவர்களாக, தங்களை தாழ்த்தினவர்களாக, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக யாரை நோக்கி கூப்பிடுறாங்க? யாரை நோக்கி கூப்பிடுறாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. என்ன சொல்லி? ஆண்டவரே, நீங்க சொல்றது கரெக்ட் தான், தீர்க்கதரிசி மூலமா நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? எச்சரிச்சீங்க. நான் அதுக்கு என்ன பண்ணல? காது கொடுத்து கேட்கல. இப்போ எனக்கு நல்லா புரியுது, நான் செய்த தவறுனால தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? மாட்டி சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் இப்பொழுது என் தவறை என்ன பண்ணிட்டேன்? உணர்ந்து விட்டேன். என்னுடைய உள்ளம் உடைந்து விட்டது. நான் நொறுங்குண்டு விட்டேன். நான் என்னை என்ன பண்ணுகிறேன்? தாழ்த்துகிறேன் என்று யாரெல்லாம் கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்களோ, கடவுள் அவங்களை என்ன பண்ண வரான்? உயிர்ப்பிப்பா. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நான் இருக்கிறேன், எனக்கும் ஒரு சகோதரருக்கும் சர்ச்சில் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்து ஒரு சண்டை வந்துருது. ஓகேவா? இப்போ ஒரு சண்டை வந்து மனஸ்தாபம் ஆடிட்ட உடனே அவர் என்கிட்ட பேசுவாரா பேச மாட்டாரா? என்கிட்ட பேச மாட்டார். சபைக்கு வருவார், மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவார். சபைக்கு வருவார், சோத்திரம் கூட சொல்லாம என்ன பண்ணிடுவார்? போயிடுவார். அவரை நான் போய் பார்க்கணும்னு போனாலும் அவர் என்ன பண்ணுவார்? பாஸ்டர் வராரு கேள்விப்பட்டேன், டக்குன்னு பின் வழியா ஓடிடுவார். என்ன பார்க்கவும் மாட்டார், பேசவும் மாட்டார். சரி, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் அவரை மீட் பண்றேன். மீட் பண்ணி நான் அவர்கிட்ட போய் சொல்றேன், பிரதர், சாரி பிரதர், நான் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு தப்பு பண்ணிட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்றேன். அவரும் என்ன பண்றாரு? பாஸ்டர், நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்றார். இப்போ என்ன ஆயிடுச்சு? நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். அவரும் அந்த மன்னிப்பை என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டுட்டாரு. இப்போ என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்? மறுபடியும் அந்த உறவு என்ன ஆகணும்? சமாதானமாகணும். அந்த மறுபடியும் அந்த உயிர் என்ன ஆகுது? அந்த உறவு புதுப்பிக்கப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. இப்போ ஏற்கனவே இந்த இஸ்ரவேல் ஜனம் தேவனோடு ஒரு நல்ல உறவிலே இருந்தவர்கள். இப்போ அவங்க தவறு செய்துவிட்டு, அநீதி செய்துவிட்டு, அக்கிரமம் செய்து விட்டதனால கடவுளோடு இருந்த உறவு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்போ கடவுள் தீர்க்கதரிசி அனுப்புறாரு. அவங்க கிட்ட போய் தீர்க்கதரிசி சொல்றாரு, கேட்கல. இப்போ நியாய தீர்ப்பே வந்து போச்சு. நியாய தீர்ப்புல போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு உணர்வு வருது. என்ன உணர்வு? நாங்க கடவுளுக்கு எதிராக என்ன பண்ணிட்டோம்? தப்பு பண்ணிட்டோம், நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க உணர்ந்து அவங்க இருதயம் என்ன ஆகுது? நொறுங்குண்டு நறுங்குண்டு அவங்க கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆண்டவரே, நான் உண்மையாகவே என்ன செய்து விட்டேன்? தவறு செய்து விட்டேன், என்னை என்ன பண்ணும்? மன்னியும். இப்ப தவறு செய்து விட்டேன், மன்னியும் என்ற உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த செத்து போன உறவை என்ன பண்ணுகிறார்? மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ அந்த துண்டிக்கப்பட்ட உறவு மறுபடியும் என்ன பண்ணப்படுகிறது? அது உயிர்ப்பிக்கப்படுகிறது, அது புதுப்பிக்கப்படுகிறது. அதை தான் இங்க ஏசாயா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் என்ன பண்ணுவேன்? வாசம் பண்ணுகிறேன். இப்போ இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, சங்கீதம் 51 எடுத்துக்குவோம். 51வது சங்கீதத்திலே
இது தாவீது பாவம் செய்த பிறகு அவர் பாடின ஒரு பாடல் சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் வழக்கமா அப்படி சொல்லுவாங்க. 51வது சங்கீதம். அதனுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஸோ தலைப்பிலே நமக்கு இந்த சங்கீதம் என்ன சங்கீதம்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இவருக்கு நாத்தான் தீர்க்கதரிசி என்ன உணர்த்துறாரு? பாவத்தை உணர்த்துகிறார். இப்போ தாவீது தான் செய்த பாவத்தை என்ன பண்ணிட்டாரு? உணர்ந்து விட்டார். அவருடைய உள்ளம் நொறுங்கி விட்டது. அவருடைய உள்ளம் நறுங்கி விட்டது, உடைப்பட்டு விட்டது. அவர் தன்னை கர்த்தருக்கு முன்னாக என்ன பண்றாரு? தாழ்த்துகிறார். இப்போ இந்த பாட்டை பாடுறார். என்ன பாட்டு பாடுறார் பாருங்க. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. சோ இப்போ தாவீது தவறு செய்துட்டாரு. அந்த தவறு அவர் என்ன பண்ணிட்டாரு? உணர்ந்துட்டாரு. கர்த்தருக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாரு? வேண்டுதல் செய்கிறார். இப்போ இதுல 17வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். என்ன சொல்றாரு? நொறுங்குண்ட ஆவின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் தன்னுடைய தவறை என்ன பண்ணிட்டாரு? உணர்ந்து விட்டார். ஆகவே இவருடைய உள்ளம் கர்த்தருக்கு முன்பதாக எப்படி இருக்குது? நொறுங்குண்டு இருக்கிறது. அப்போ இவர் சொல்றாரு, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்ப என்ன சொல்ல வராரு? நான் செய்த தவறை நான் உணர்ந்து விட்டேனானால், அதை நான் கடவுளுக்கு முன்பதாக நான் அதை அறிக்கையிட்டேனானால், என்னுடைய உள்ளம் நொறுங்கி விட்டதானால், என்னுடைய ஆவி நறுங்கி விட்டதானால், கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அதை புறக்கணிக்க மாட்டார். அதை என்ன பண்ணுவாராம்? உயிர்ப்பிப்பார். ஒரு ஆமீன் சொல்லலாமா? அப்படின்னா என்ன? அந்த துண்டிக்கப்பட்ட உறவை கர்த்தர் என்ன பண்ணுவார்? மீண்டும் அதை புதுப்பிப்பார், மீண்டும் அதை உயிர்ப்பிப்பார், மீண்டும் அந்த உறவை என்ன பண்ணுவார்? ஏற்படுத்துவார். அவர் நமக்கு தெய்வமாயிருப்பார், நாம் அவருடைய பிள்ளைகளாயிருப்போம். ஒரு ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. அதுக்குதான் இங்க என்ன வார்த்தை வருது? உயிர்ப்பிக்கல், ரிவைவ், உயிர்ப்பித்தல், புதுப்பித்தல் என்ற ஒரு வார்த்தை வருது. இப்ப இதுதான் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, உண்மையான எழுப்புதலின் அறிகுறியாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. இப்ப நீங்க பழைய ஆதி ஆகமத்திலிருந்து சங்கீதத்தை வரைக்கும் வாசித்தோம். நிறைய விஷயங்கள் எல்லாம் சரீரப்பிரகாரமான உயிர்ப்பிக்கப்படுதல் அல்லது ஏதோ எமோஷனலாக உயிர்ப்பிக்கப்படுதல், இந்த காரியங்களை குறித்து பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, கடவுளோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது. அந்த கடவுளோடு உள்ள உறவு மறுபடியும் என்ன பண்ணப்படுகிறது? புதுப்பிக்கப்படுகிறது, உயிர்ப்பிக்கப்படுகிறது. இதுதான் உண்மையான எழுப்புதல். ஒரு ஆமேன் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும் அப்படின்றவங்க என்ன யோசிச்சு பார்க்கணும்? நான் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து நடக்கிறேனா? அப்படி நான் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து நடக்கவில்லை என்றால், என்னக்கும் கடவுளுக்குள்ள உறவு என்ன ஆயிடுச்சு? துண்டிக்கப்பட்டு விட்டது. நான் அதை உணர்ந்தவனாக என்னை தாழ்த்தி, நான் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவனாய் நான் செய்த தவறுகளை நான் உணர்ந்து என்னை திருத்திக் கொண்டு நான் கடவுளத்திலே நான் சேர முயற்சிக்கும் போது கர்த்தர் என்னை என்ன பண்ணுவார்? உயிர்ப்பிப்பார். என்னுடைய உள்ளத்துல என்ன வரும்? எழுப்புதல் வரும். என்னுடைய வாழ்க்கையில் என்ன வரும்? எழுப்புதல் வரும். நான் மறுபடியும் என்ன ஆயிடுவேன்? கர்த்தரோடு நல் உறவிலே இணைக்கப்படுவேன். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பக்தியாய் நான் அவரோடு என்ன பண்ணுவேன்? நடப்பேன். அல்லேலூயா. ஓசியாவிலையும் அதே மாதிரி ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓசியா 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம் காயங்களை கட்டுவார். அதாவது இதுல தீர்க்கதரிசி சொல்றார். எப்படி சொல்றாரு? கர்த்தர் நம்மளை அடிச்சார், அவர் நம்ம காயங்களை என்ன பண்ணுவாராம்? கட்டுவார்.
இப்ப உண்மையா நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை அடிக்கல, நம்ம செய்த தவறு தான் நம்மளை என்ன பண்ணியிருக்குது, காயப்படுத்தி இருக்கிறது. நாம் செய்த குற்றங்கள் தான் நம்ம என்ன பண்ணியிருக்குது, பீறி போட்டிருக்கிறது. ஆனா தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். என்ன சொல்றாரு, கர்த்தர் நம்மை பீறினார், அவர் நம்மை என்ன பண்ணுவார், குணமாக்குவார். கர்த்தர் நம்மை அடித்தார், அவர் நம்மை காயங்களை கட்டுவார். அப்புறம் சொல்றாரு, 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3 நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். இங்கேயும் அதே அர்த்தம் தான். நீங்க தவறு செஞ்சிட்டீங்க, இப்போ உணர்ந்து கர்த்தரிடத்துல வந்துட்டீங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ண போறார், உயிர்ப்பிக்க போகிறார். அவர் உங்களை உயிர்ப்பித்த பின்பு நாம் எப்படி இருப்போமா, பிழைத்திருப்போம். அல்லேலூயா. எழுப்புதல்னா இதுதான் உண்மையான எழுப்புதல். இந்த எழுப்புதல் எப்படி வரும், கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போதுதான் வரும். இப்போ ஒரு மனிதனுடைய பாவம், அவர் தவறு செஞ்சிட்டாரு, அவருடைய வாழ்க்கையில் அந்த உணர்வு எப்படி வரும், கர்த்தருடைய வார்த்தை போதிக்கப்படும் போது தான் வரும். கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்னப்படும், திருத்தும், மாற்றும், அவருடைய உள்ளத்தை தொடும், உள்ளத்தை உணர்த்தும். கர்த்தருடைய வார்த்தையை வச்சுதான் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்றோம், இணைச்சு பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏத்த போல நம்ம வாழ்க்கை இல்லைனா கர்த்தருடைய வார்த்தை நம்மை உணர்த்தும். நீ தவறு செய்து விட்டாய், நீ மறுபடியும் மன்னிப்பு கேட்ட எண்ணத்தில் என்ன பண்ணு, வா, இந்த உறவை என்ன பண்ணலாம், புதுப்பித்துக் கொள்ளலாம், உயிர்ப்பித்துக் கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய சீஷர்களை அனுப்பும் போது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள்ல வாசிக்கிறேன். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமல் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று என்ன பண்ணுங்கள், பிரசங்கியுங்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாற்றுவது எது, எது, பிரசங்கம், போதனை. என்ன போதனை, தேவராஜ்யத்தை குறித்த போதனை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தேவராஜ்யம் என்னன்னு சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் டைம் இல்லாதனால நான் சுருக்கமா தேவராஜ்யத்தை பற்றிய போதனை. தேவராஜ்யம் என்றால் என்ன, இயேசுதான் தேவராஜ்யத்தில் நமக்கு என்னவா இருக்கிறார், தெய்வமாக இருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இதுதான் தேவராஜ்யம். அப்போ தேவராஜ்யத்தில் அவர் நமக்கு கடவுளானால் அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து நடக்கணும். அவருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், எடுத்து சொல்லணும். இதுதான் தேவராஜ்யம். இந்த தேவராஜ்யத்துல என்ன இருக்காது, கேடு இருக்காது. இந்த தேவராஜ்யத்துல என்ன இருக்காது, தீமை இருக்காது. இந்த தேவராஜ்யத்துல அநீதி இருக்காது. இந்த தேவராஜ்யத்துல அக்கிரமம் இருக்காது. அதுதான் தேவராஜ்யம். அப்போ இந்த தேவராஜ்யத்தை மக்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுன்னு ஆண்டவர் அனுப்புறார். யாருக்கு போகணுமா, இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போகணுமா. அவங்க யாரு, அவங்க ஏற்கனவே ஆண்டவரை அறிந்தவங்க தான். ஆனா அவங்களுக்குள்ள என்ன இல்ல, சமத்துவம் இல்ல, அவங்களுக்குள்ள அன்பு இல்ல, அவங்களுக்குள்ள நீதி இல்ல, அவங்களுக்குள்ள நியாயம் இல்ல, அவங்களுக்குள்ள நன்மை செய்கிறவர்கள் இல்ல. அப்போ ஆண்டவர் சொல்லாரு, நீ முதல்ல போய் சொல்ல வேண்டியது யாருக்கு தான், இவங்களுக்கு தான் போய் சொல்லணும். எதை பத்தி சொல்லணும், தேவ ராஜ்யத்தை பத்தி சொல்லணும். அந்த இடத்துல என்ன வருது, போதனை தான் வருகிறது. அப்ப அந்த போதனை தான் அவர்களை என்ன பண்ணும், மாற்றும். வேற எதுவும் என்ன பண்ண போறது இல்ல, ஒரு மனிதனை மாற்ற போறது இல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பெரிய பெரிய கூட்டங்கள், 3 நாள் கூட்டங்கள், 4 நாள் கூட்டங்கள் நடத்துறாங்க, ஜபங்கள் நடத்துறாங்க, உபவாச ஜபங்கள் நடத்துறாங்க, இரவு ஜபங்கள் நடத்துறாங்க. ஆனா இத ஒரு மனிதனை என்ன பண்ண போறது இல்ல, மாற்ற போறதே கிடையாது. எது தரமா ஒரு மனிதனை மாற்றும், போதனை தான் ஒரு மனிதனை மாற்றும். இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை தான் ஒரு மனிதனை மாற்றும். அப்போதான் அந்த மனிதனுக்குள்ள என்ன வரும், எழுப்புதல் வரும். அப்போதான் அவர்கள் தேவனோட என்ன பண்ணப்படுவாங்க, இணைக்கப்படுவாங்க. அவங்க வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, போய் என்ன பண்ணுங்க, பிரசங்கிங்க. அடுத்தது பாருங்க, அதே அதிகாரம் 14வது வசனம், மத்தேயு 10:14. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால், இங்க என்ன வருது, வார்த்தைகள். அவங்க கிட்ட போய் பிரசங்கின்னு சொல்றாரு. அந்த பிரசங்கத்தை, அந்த வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனால், அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்பட்டு போகும்போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை என்ன பண்ணுங்கள்,
உதறி போடுங்கள். இப்ப நல்லா கவனிக்கணும். கிறிஸ்தவத்துல போதனை தான் போதிக்கப்படும். இந்த போதனையை நாம் ஏற்றுக்கொண்டால், இந்த போதனை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தீர்மானம் எடுத்தால், தீர்மானம் யார் எடுக்கணும்? நம்ம தான் எடுக்கணும். இந்த போதனையை நான் அங்கீகரிக்கிறேன், இந்த போதனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற ஒரு தீர்மானம் எடுத்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த போதனை ஏற்க எனக்கு மனதில்லை, இந்த போதனை ரொம்ப கடினமானதாக இருக்கிறது, இந்த போதனை எனக்கு வேண்டாம், என்னுடைய இஷ்டப்படி நான் வாழ விரும்புகிறேன் என்ற தீர்மானம் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்காது? நித்திய ஜீவன் கிடைக்காது. புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப எதுதான் முக்கியமானது? போதனை தான் முக்கியமானது. அந்த போதனை தான் ஒருவரை என்ன பண்ணும்? உயிர்ப்பிக்கும். அந்த போதனை தான் ஒருவரை நித்தியத்தில் கொண்டு வந்து என்ன பண்ணும்? சேர்க்கும். அல்லேலூயா. இயேசு நிறைய முறை சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்கு என்னவா இருக்குதான்? ஜீவனும் ஆவியுமா இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நித்திய ஜீவனை கொடுப்பது யாருடைய வார்த்தைகள்? என்னுடைய வார்த்தைகள். அது ஆவியா இருக்கிற என்ன அர்த்தம்? என்னோடு இந்த வார்த்தை தான் என்னோடு உங்களை என்ன பண்ணுகிறது? இணைக்கிறது. தேவன் ஆவியா இருக்கிறார், அந்த ஆவியான தேவனோடு நான் இணைக்கப்படுவதுதான் என்னது? அந்த வார்த்தை. அந்த வார்த்தை என்னை தேவனோடு இணைக்கிறது. அந்த வார்த்தை எனக்கு எதை கொடுக்கிறது? ஜீவனை கொடுக்கிறது. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதெல்லாம் இயேசு பல இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னா, நிறைய பல இடங்கள்ல பெரும்பான்மையா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பானா? போதனைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். அப்போ போதனை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன பண்ணும்? உயிர்ப்பிக்கும். போதனை தான் ஒரு மனிதனை கடவுளோடு என்ன பண்ண செய்யும்? இணைய செய்யும். போதனை தான் ஒரு மனிதனுடைய பாவ வாழ்க்கை என்ன பண்ணும்? மாற்றும். போதனை தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே வாழ்க்கையிலே எழுப்புதலை கொண்டு வரும். இதுதான் யாருடைய திட்டம்? கடவுளுடைய திட்டம். அந்த திட்டம், அந்த வழியில நம்மளும் என்ன பண்ணணும்? செயல்பட வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதல் வரணும், நம்முடைய சபையில எழுப்புதல் வரணும்னா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? போதனைக்கு முக்கியத்துவம். அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறோம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான மறுபடியும் என்ன பண்ணுங்க? வாசிங்க. அதுல என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் போதனை இருக்குது. வாசிக்கிறது மட்டும் இல்ல, அதை உள்ளத்துல ஏற்று, அதை உணர்ந்து, அதை நம்ம என்ன பண்ண? வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம்ம என்ன ஆயிட்டோம்? உயிர்ப்பிக்கப்பட்டுட்டோம், அவரோடு இணைக்கப்பட்டுட்டோம். நம்ம என்ன ஆயிட்டோம்? பக்தி விருத்தி அடைந்து விட்டோம், அவரோடு என்ன பண்றோம்? நடக்கிறோம். அல்லேலூயா. நம்மளால எழுந்து நின்று நாம் ஜெபம் செய்யலாம்.